வணக்கம். நம்ம TNPSC குரூப் 1 மெயின்ஸ் சோஷியல் இஷ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேருந்து ஆன்சர் ரைட்டிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்கள் ஆன்சரை நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறீங்க, என்னென்னலாம் ஹெட்டிங்ஸ் கொடுக்க போகிறீங்க, கீழே என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் அதுக்கான சில இம்பார்ட்டன்ட் காசஸ் பார்த்தோம். இப்போ அதோட எஃபெக்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி எஃபெக்ட்ஸில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம், டிஃபாரஸ்டேஷன். ஸோ டிஃபாரஸ்டேஷன் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனால் நடக்கிற ஃபர்ஸ்ட் இம்பேக்ட். நம்ம மக்கள் தொகை ஏற 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 இந்த சைட் காடுகள் அழிஞ்சிட்டே இருக்குது. காடுகள் அழிய அழிய நிறைய பில்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால நிறைய பாப்புலேஷனால் நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சீ லெவல் ரைஸ், ஓசோன் லேயரில் ஓட்டை, எல்லாமே நடக்கிறது. இதுதான் மெயின் காஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம அட்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டிஃபாரஸ்டேஷனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் டிக்ரீஸ் பயோடைவர்சிட்டி. ஆப்வியஸ்லி பிகாஸ் காடு அழிய அழிய உங்களோட பயோடைவர்சிட்டி இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங்கில். ஒரு காட்டில் நிறைய அனிமல்ஸ் இருக்குது, அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? அவங்கெல்லாம் வந்து இந்த சைடு வந்துடுறாங்க. அவங்கள இந்த சைடு வந்தால் நீங்கள் அவங்கள அடித்து கொண்டுட்றீங்க, இல்லாட்டி கேஜில் வைக்கிறீங்க. அவங்களோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டை நீங்கள் வந்து கொண்டுட்றீங்க. அப்போ அவங்க எங்கே போவாங்க பாவம்? ஸோ அது ரொம்ப தப்பு. நம்ம அங்கே இருக்க மரம், செடி, கொடி, அங்கே இருக்க பறவைகள், நம்ம இவங்க எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தட்ஸ் வெரி பேட். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் இன் பாப்புலேஷன் பொல்யூஷன் எமிஷன்ஸ். ஸோ பாப்புலேஷனால் இம்மீடியட் இம்பேக்ட் அதுதானே. பிகாஸ் எல்லாருமே வர வர எல்லாருமே ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, எல்லாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லா பொருளையும் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ எமிஷன்ஸ் இருக்குது. கரெக்ட். கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், மீத்தேன், நேம் இட் யூ ஹேவ் இட். அந்த மாதிரி நம்மளோட பாப்புலேஷன் நம்மளால் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அண்ட் அதனால் இன்டியூஸ் கிளைமேட் சேஞ்ச். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓசோனில் வந்து ஓட்டை இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர், கார்பன் எமிஷன்ஸ். இந்த சைடு கிளைமேட் சேஞ்ச்னால பார்த்தீங்கன்னா சீ லெவல் ரைஸ் ஆகுது. கரெக்ட். நம்ம வெயில் காலத்துலாம் பார்த்தோன்னா பயங்கரமாக டெம்பரேச்சர் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆவரேஜ் ஆனுவல் டெம்பரேச்சர்ஸ் ஹேஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பை 1 to 2 degrees Celsius. நம்மளோட கோலே என்ன? அதை குறைக்கணும். ஒரு 1 to 2 degrees Celsius சொல்லிகிட்ருக்கோம். பட் அதை வந்து நம்ம குறைக்கிற மாதிரி இல்லை, பிகாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து ஜான்வரிலாம் பார்த்திங்கன்னா we are succumb to heat waves இப்போலாம். கரெக்டுங்களா? இப்போ இந்த நம்ம நியூஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, இந்த மே மாதம் வெயில்லாம் நம்ம பாகிஸ்தான்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம நியூஸில் அப்படியே நடந்து போகிறாங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. ஏன் பாகிஸ்தான், நம்ம இந்தியாவிலே நம்ம பார்க்கலாம், யூபி, பீகார், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், அவங்களாம் வந்து இந்த கோஸ்டல் இன்ஃப்ளூயன்ஸே இல்லைங்களா. நமக்காச்சும் கொஞ்சம் தப்பிச்சோம் போன வாட்டி. அந்த மே மந்தில் நமக்கு இந்த 2023 வந்து நமக்கு கொஞ்சம் மழைலாம் இருந்துச்சு. தமிழ்நாடு கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணோம். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் மே அதுவும் நமக்கு வந்து நம்மளை விட்டு வைக்கல, நம்மளும் வந்து we were affected. பட் அந்த டைமில் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி இன்னும் அதிக பீரியடில் அவங்களுக்கு ஹீட் வேவ் இருந்துச்சு. நம்ம பார்த்தோம். பீப்புள் were not able to walk ஒரு 5 minutes நடந்தால் அவங்களுக்கு வந்து தலை சுற்றுது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோ டெம்பரேச்சர் ஹேண்டில் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ தட் இஸ் நாட் ஓகே. நம்ம வந்து யூ கான்ட் ஜஸ்ட் பி ஓகே தட் அது ஏதோ ஊருப்பா நமக்கு என்ன பிரச்சனை, அது ஏதோ ஒரு நாடுப்பா நமக்கு என்ன பிரச்சனை, அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் என்றைக்கு நம்ம வரோம் we don't know. இந்த மிகாங் புயல்லாம் நம்ம பார்த்தல, ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு நாள் தான் மழை பெஞ்சது, அதுக்கே டோட்டல் சிட்டி க்ளோஸ். ஓகேங்களா? அப்போ சதன்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரே ஒரு நைட் தான் பெஞ்சது, டோட்டல் டிஸ்ட்ரிக்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே மழை 2 நாள் தொடர்ந்து பெஞ்சதுன்னா நம்ம என்ன ஆகும்? 3 நாள் பெஞ்சதுன்னா நம்ம என்ன ஆகும்? நம்மளால் மழையை ஸ்டாப் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ அதுதான் சொல்லுவாங்கள்ல, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அண்ட் ப்ரிவெண்ட் rather repair and repent அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் an important quote. இந்த டிசாஸ்டருக்குனா இந்த கோட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து தட் இஸ் ஹவ் யூ ப்ரிப்பேர். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அந்த டைமில் வந்து நிறைய போட்டை ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து பெரிய ஜேசிபியை ரெடி பண்ணிவிட்டு, அது வந்து ப்ரிப்பரேஷன் கிடையாதுங்க. அது யூஆர் ஜஸ்ட் கோயிங் டு அக்காமடேட் யுவர் லாஸஸ். லாஸ்னால் லாஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னிலேருந்து எப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுக்கணும். உங்களோட பிளாஸ்டிக் எமிஷன்ஸை குறைக்கணும், பிளாஸ்டிக் பொல்யூஷனை குறைக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிட்ட ஷிஃப்ட் ஆக முடியுமோ அதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கார் பூலிங் பண்ண முடியுமோ அதை பண்ணணும், சைக்கிளிங் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தாங்க. பட் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ஃப்யூச்சருக்கு தான் ஆகும், நமக்கு என்ன ப்ராப்ளம்,
சான்ஸே இல்ல. நம்ப செஞ்ச பாவம் நம்ம கண்டிப்பா அனுபவிக்க தான் போறோம். நம்ம வந்து அத ஈஸியா இவேட் பண்ணவே முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். இட்ஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆஃப் வென் அவ்வளோதான். இட்ஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் ஹவ். ஹவ் இல்லை, கண்டிப்பாக நடக்க தான் போகுது. இட்ஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆஃப் வென். எப்போ நடக்கும் அவ்வளோதான் மேட்டர். ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட்லாம் பண்ணவே வேண்டாம். வி ஆர் ஆல்ரெடி இன் சூப். ஸோ அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ வி ஹேவ் டு அட்ரெஸ் திஸ். அண்ட் ஆஸ் அஸ்பைரன்ஸ் நம்ம இதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் கான்ஃப்ளிக்ஸ். நமக்கு தெரியும் நிறைய மக்கள் தொகை, நிறைய இஷ்யூஸ், காஸ்ட், க்ரீட், டிஸ்கிரிமினேஷன், இன்னும் கூட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக இன்னுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் ஸ்டில் ஹேப்பனிங். கரெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா ஹையர் ரிஸ்க் ஆஃப் டிசாஸ்டர், பேண்டமிக்ஸ், இதெல்லாம் வெரி யூஷுவல். கரெக்ட். ஸோ இப்போ ஒரு நாட்டில் வந்து அவ்வளோ பாப்புலேஷன் ஒரு அளவு தான் அந்த லேண்டால் பேர் பண்ண முடியும். கரெக்ட். இப்போ சென்னை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்சிட்டி இருக்குது. இப்போ சென்னையே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. செங்கல்பட்டு வரை இதெல்லாம் சென்னை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பட் அது நீங்கள் நம்மளை ஏமாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இந்த லேண்ட் இவ்வளோ வாட்டர் தான் கீழே இருக்குது, இவ்வளோ தான் இதால் சப்போர்ட் பண்ண முடியும், மேலே இவ்வளோ அட்மாஸ்ஃபியரில் இவ்வளோ தான் அதால் பொல்யூஷன் ஹேண்டில் பண்ண முடியும். நீ இத்தினூண்டு லேண்டில் இவ்வளோ பேரை வச்சுருக்க, இத்தினூண்டு இடத்துல இவ்வளோ பொல்யூஷன் வைக்கிற, கீழே இருக்க தண்ணி இத்தினூண்டு தண்ணியை மொத்தமாக காலி பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ணுவ? இந்த லேண்டு தான் இருக்குது, நீ வந்து இப்போ 30 ஃப்ளோரில் பில்டிங் கட்டினா அது ஓகேயா? கீழே இருக்க தண்ணி அவ்வளோதான் இருக்குது, மேலே இருக்க அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜன் அவ்வளோதான் இருக்குது, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அவ்வளோ பொல்யூஷன் பண்ணுறீங்க, மேலே இருக்கிறத அவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, கீழே இருக்கிறதையும் அவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன நடக்கும்? டிசாஸ்டர் நடக்காமல் டிசாஸ்டர் தான் நடக்க போகுது. ஸோ அதனால் we have to be prepared for this. We have to address the issues and we have to address the root cause of issues. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஒரு டிசாஸ்டர் டிசம்பர் மாதம் நடக்க போகிறோன்னா நவம்பர் மாதத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பேர் ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஓகே. ஸோ இன்னிலேருந்து எப்போதுலேருந்து உங்களுக்கு இதை பற்றி தெரியுமோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் திஸ் அண்ட் யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் த கான்சிக்வன்சஸ். ஸோ தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக் எஃபெக்ட்ஸ். அண்ட் ஹவு டு கண்ட்ரோல் திஸ், வாட் ஆர் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 18ன்றது 21 ஆக்கணும்லாம் பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த பில் இன்னும் ஆக்ட் ஆகலை. பட் ஸ்டில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் 21ன்றது நம்ம யூ நீட் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸ் it. ஓகேங்களா? you have to just leave it to the choice of the students, not students, rather you have to leave it to the choice of the individuals. Correct. ஸோ நீங்கள் வந்து இது இப்போ தான் நீங்கள் பண்ணணும், இல்லாட்டி அவ்வளோதான் வாழ்க்கையே வேஸ்ட், அப்படிலாம் அவ்வளோ சீனே இல்லை. ஓகே. இது வந்து மேரேஜ் இஸ் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷனை தவிர இட் இஸ் நாட் அ சோஷியல் ஒரு கண்டிஷன். இட் இஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட், இட்ஸ் நாட் அன் அவார்ட், அப்படி இல்லை. ஸோ இதை நீங்கள் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி தேவையே இல்லை. அண்ட் ரேசிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் அவங்க தான் குழந்தைங்கள பெற்றுக்கிறாங்க. ஸோ தே நீட் டு ஹாவ் அ சாய்ஸ், they need to have a voice actually. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சும்மா வந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னால் அவங்க பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அவங்க சொல்லணும், இல்லை எனக்கு வேலை இருக்குது, இது பண்ணணும், 2 போதும். அவங்களுக்கு நல்லா நீங்கள் படிப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நல்லா வேலைக்கு போவாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை புரியும். அது இல்லாமல் அவங்க வீட்டிலேயே நீங்கள் அடக்கி வச்சிட்டிங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டுட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைங்கள வந்து விமெனை ரேதர் நீங்கள் வந்து அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், அவங்கள வெளியே போக வைக்கணும், அவங்கள வேலை செய்ய வைக்கணும், அவங்க வந்து செல்ஃப் டிபெண்டன்ஸ் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படையான காசை வந்து அட்ரெஸ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன். சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸ், வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ், இப்படி தான் நீங்கள் இவங்களை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. இவங்களை இப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணால் தான் உங்களால் வந்து அதை அட்ரெஸ் பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ எஜுகேஷன் கொடுத்துட்டாலே அதுதான், அதை யாராலையும் பறிக்கவே முடியாது. நமக்கு தெரியும் அது நம்மளோட லைஃப்பில் அது வந்து அது வேணுங்க. அது எஜுகேஷன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி எஜுகேஷன் இஸ் நாட் அபவுட் பீங் லிட்ரேட் ஒரு உங்களுக்கு வந்து நிறைய டிகிரி வேணும், அப்படி கிடையாது. நிறைய படித்தவங்கலாம் கூட நிறையா ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கிறது இல்லையே. ஸோ அதனால் எஜுகேஷன்றது ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். இது சரி, இது இப்படி பண்ணலாம், இல்லை அது தப்பு, அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ அதனால வந்து இதெல்லாம் ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நம்ம சென்சஸ்லேயே பார்க்கலாம், சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் நல்லா கண்டெயின் பண்ணிட்டோம். அண்ட் அதுவே ரிலேட்டிவ்லி நீங்கள் பார்க்கலாம் லிட்ரஸிலையும் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாப்புலேஷன் லிட்ரஸி அதெல்லாம் வந்து தே ஆர் ஸோ சைமல்டேனியஸ் அண்ட் தே ஆர் ஸோ கோடிபெண்டன்ட்
ஓகேங்களா? இவங்க 2 பேருமே கோடிபெண்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்கணும். ஸோ சோஷியல் செக்யூரிட்டின்னு நீங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு பென்ஷன் கொடுக்கறதும் சரி, இன்சூரன்ஸ் கொடுக்கறதும் சரி. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் வந்து இதெல்லாம் கிடைக்குது, மற்றவங்களுக்குலாம் அது கிடைக்கலையே, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டால் என்னென்னலாம் முடியுதோ அந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி கொடுத்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுனால இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ உங்களோட அக்ரிகல்ச்சர், உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத்தில் இருக்கும். யூ நோ ஹவு டு ஹேண்டில் யுவர் எக்கானமி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு தெரியும் இந்த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்ஸ் யூபி, பீகார் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாப்புலேஷன் இருக்குது. பட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே தேர் ஆல் இன்ஃபில்ட்ரேட்டட் இன்டு வேரியஸ் அதர் ஸ்டேட்ஸ். கரெக்டுங்களா? அவங்கெல்லாம் அதிகமாக போகிறது இந்த மகாராஷ்டிரா இந்த மாதிரி சிட்டிஸ், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ். அப்படியே அங்கேருந்து வந்து அப்படியே கீழே வந்துடுறாங்க ஃபுல்லாக. பிகாஸ் அந்த ஏரியாவில் இந்த அக்ரி இண்டஸ்ட்ரியெல்லாம் அவ்வளோ டெவலப் ஆகலை. ஸோ அவங்க எங்கே டெவலப் ஆகுதோ அவங்க அந்த சைட் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அந்த ஏரியாலே டெவலப் பண்ணுறீங்க. அந்த ஏரியாலே நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான வேலை வாய்ப்புக்காக அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது, வேலைக்கு போகலாம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் இது அவேர்னஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அட்ரெஸ் பண்ண முடியும். ஓகே. அண்ட் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அண்ட் அர்பனைசேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் லேட் மேரேஜை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ண போகிறீங்க. இல்லாட்டி நீங்கள் என்கரேஜ் பண்ணனா கூட பரவாயில்ல, அதை ஒரு டீஸ்டிக்மடைஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல். அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக செட் அண்ட் டன்னாக இருந்துச்சுன்னா நம்மளாம் என்றைக்கோ நல்லா இருப்போமே. நம்ம ஏன் அது ஆகலை? பிகாஸ் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. கரெக்ட். ஃபர்டிலிட்டி ப்ரிஃபரன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட். இது ஒரு 4 பெண் குழந்தைங்க தொடர்ந்து பெற்றுக்கிட்டாங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அடுத்த சான்ஸ் போயிட்டே இருப்பாங்க until you get a boy. அது என்ன அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ராதர், பட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்னு அவங்க நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேலஞ்சாக இருக்குது. அண்ட் அன்ப்ரூவன் ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ், நீ இது சாப்பிட்டா இதுவாகும், அது சாப்பிட்டா ஆகுமே தவிர அவங்க இன்னும் வந்து என்ன ஒரு மெடிக்கலி சவுண்ட் அண்ட் மெடிக்கலி டெஸ்டட் மெத்தட்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து தே ஆர் நாட் டாக்கிங் அபவுட் இட். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேங்களா? 5-6 மெத்தட்ஸ் இருக்குது. வெளியே மெத்தட்ஸ் இல்லாமல் உள்ளேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து ப்ரூவன் மெத்தட். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ். தேட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். இது ஸோ உங்களோட ரிசோர்ஸஸ், உங்களுக்கான ஒரு அவேர்னஸ், அதை பற்றி நமக்கான ஒரு ஆக்சஸே இல்லை, நம்மளால் அதை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அதனால் சரி ஓகே நமக்கு எதுவுமே தெரில விட்டுடலாம் அப்படின்னுலாம் இல்லாமல் உங்களோட ஆக்சஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா உங்களுக்கான பேசிக் அவேர்னஸ் இருக்கணும். கரெக்ட். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஃபேமிலியை பிளான் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. பட் அதை பற்றி எனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் அது எனக்கு தெரியலையே. ஸோ அப்போ நான் என்ன ஆகும், என்னால் அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆக்சஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியோ டெமோக்ராஃபிக் ஃபேக்டர்ஸ். நமக்கே தெரியும் கல்யாணம் ஆகலைன்னா ஐயோ கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லைன்னா ஐயோ குழந்தை இல்லையா, அவ்வளோதான். நம்ம குழந்தை இல்லைன்னா we can easily go for adoption. இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டிக்மா மாதிரி அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மள ஒரு லுக்கு ஒன்று கொடுத்துட்டு இந்த சோஷியல் இந்த பியர் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து நம்மளால் we have to go through this. இந்த நாட்டில் தான் இப்படிலாம் இருக்குது. இந்த நாடு இன்னும் கொஞ்சம் சில நாடுகள் இருக்குது. வெஸ்டர்ன்லலாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னாக இருக்கட்டும், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா they are all into control and they are all going forward. நம்ம இன்னும் அதே நிலைமையிலே இருக்கோம். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேரேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட், குழந்தைங்க இஸ் இம்பார்ட்டண்ட், பட் இட் இஸ் நாட் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் சர்வைவல். அது நம்ம அப்படி பண்ணிட்டதுனால தான் இவ்வளோ ப்ரெஷர் நம்ம மேலே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இப்போ குழந்தை பெற்றாலும் ஓகே அதுவும் பத்தாது, ஆம்பளை குழந்தை தான் வேணும் அப்படிலாம் சொன்னால் அவங்க என்ன பண்ணுறது, தே ஹேவ் டு கீப் ட்ரைங். அதனால பாப்புலேஷன் இவ்வளோ டேமேஜ் ஆகுது, அதனால என்வாயன்மெண்ட்டுமே இவ்வளோ டேமேஜ் ஆகுது. அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க நம்ம இது செஞ்சு தான் ஆகணும். ஸோ தட் இஸ் வெரி பேட் அண்ட் வி நீட் டு அட்ரெஸ் இட். ஓகே.
நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பர்செப்ஷன்ஸ் அபவுட் ஃபேமிலி பிளானிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது நிறைய டீசிக்மெண்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் நார்மலாக ஆக்கிக்கணும். அண்ட் யூ காட் டு பி அவேர் ஆஃப் தேட். ஓகேங்களா? அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ இது பண்ணால் இது பிரச்சனை, அது பண்ணால் இது பிரச்சனை. மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது அவங்க மைண்டுக்கு எடுக்கிறது. படித்தவங்களுக்கு தெரியும் இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணலாம்னு அவங்களுக்கு தெரியும். படிக்காதவங்க இல்லை இது பண்ணால் இப்படி ஆகிடும், அது பண்ணால் அப்படி ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ படிப்பை நீங்கள் அட்ரெஸ் பண்ணிட்டாங்களே, நீங்கள் இவ்வளோ சேலஞ்சஸை வந்து உங்களால் அட்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதனால தான் வந்து இந்த சேலஞ்சஸ் கொடுத்துருக்கு அண்ட் அதுக்கான மெஷர்ஸும் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, அண்ட் இந்த டாப்பிக்கில் சில இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் இருக்குது. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாலிசி வந்து நம்ம நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி. ஸோ அப்போது தான் சொன்னாங்க, இந்த 2000 தான் சொன்னாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து when we were entering into new millennium, ஸோ நம்மக்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி we have to reduce our total fertility rate to 2.1. நம்ம இதை சொன்னாங்க, நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம போன சென்சஸ்லேருந்தே வந்து நம்ம இதுக்காக அச்சீவ் பண்ணிட்டு வரோம். அண்ட் நம்ம என்ன சொன்னாங்கன்னா, நம்ம முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதுவும் ரூரல் ரீஜன்ஸில் பர்டிகுலர்லி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 3+ கிட்ட இருந்ததுனால இல்லை, நம்ம வந்து 2+ கிட்ட வரணும், 2.1 கிட்டேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கோலாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கூல் எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுக்கணும் அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு அந்த பாப்புலேஷன் பாலிசிலேயே சொன்னாங்க. அண்ட் ரெடியூஸ் IMR to 30/1000 நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் ரெடியூஸ் MMR to 100/1 lakh இதையும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ 107 கிட்ட தான் நம்ம இருக்கோம். ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங். அண்ட் யூனிவர்சல் இம்யூனைசேஷன், பிறந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே அகேன்ஸ்ட் போலியோ, டெட்டானஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுக்கான இம்யூனைசேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பாப்புலேஷன் பாலிசியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிலேட் மேரேஜ் ஃபார் கேர்ள்ஸ், அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். முன்னாடிலாம் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ்லாம் இருந்தது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி கொஞ்சம் 14, 15, 18 அந்த மாதிரி நீங்கள் டிலே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கண்ட்ரோல் தி ஸ்ப்ரெட் ஆஃப் எய்ட்ஸ், அப்போது அது வந்து ரொம்ப வந்து ஒரு காமனான ஒரு நோயாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக அதை அட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கண்டெயின் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் இப்போ நமக்கு இருக்குது. அண்ட் ப்ரிவெண்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ், இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் அதனால மட்டும் இல்லாமல் நார்மல் ரெஸ்பிரேட்டரி கம்யூனிகபிள் டிசீசஸ், இப்போ இந்த கோவிட் டைப் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ பாப்புலேஷனை நம்ம அட்ரெஸ் பண்ணணும்னா அதை வந்து பாசிட்டிவாக நீங்கள் அட்ரெஸ் பண்ணணுமே தவிர ரொம்ப நெகட்டிவாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆயுஷை வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஆயுஷ் வந்து நமக்கு தெரியும், ஆயுர்வேதிக், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இவங்க எல்லாரையுமே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி உங்கள் மெடிக்கல் சிஸ்டமில் நீங்கள் அவங்களுக்கு இன்னும் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இவங்களோட இன்புட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அவங்களையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறது தான் வந்து இந்த பாப்புலேஷன் பாலிசியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்க பாப்புலேஷன் பாலிசி. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டேன், காசஸ் கொடுத்துட்டேன், எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டேன், ஹவு டு கண்ட்ரோல் கொடுத்துட்டேன், அதுக்கான சேலஞ்சஸும் கொடுத்துட்டேன். ஸோ 5 ஹெட்டிங் நம்ம இதில் கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறோம் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ சிலபஸ் நெக்ஸ்ட் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதில் இருக்க சில பேசிக் டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன, பீப்புள் above the specified age not being in a paid employment or a self-employment but they are currently available for work. உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது, உனக்கு அதுக்கான திறமையும் இருக்குது, திறமை மேபி இருக்கலாம், மேபி இல்லாமல் இருக்கலாம், பட் that's a secondary question. But you are available for work but you are not having a work. ஓகேங்களா? உங்களால் சொந்தமாகவும் ஒரு பிஸ்னஸ்ன்னு எதுவுமே பண்ண முடியல, இல்லாட்டி வேலை கொடுத்தாலுமே அதை உங்களால் அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கான திறமையும் இல்லாட்டி அதுக்கான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸும் உங்களுக்கு இல்லை. ஸோ தேட் இஸ் கால் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ லேபர் ஃபோர்ஸ்னால் என்ன? ஸோ லேபர் ஃபோர்ஸ்னால் மொத்த மக்கள். ஓகே, இப்போ நம்ம 15 to 59 மொத்த பேர் இருக்காங்க இல்லைங்களா, who are ready for work and who are available for work, அவங்க மொத்த பேர் தான் வந்து நம்ம லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ they are the currently active population, all persons who fulfill the requirement for inclusion among unemployed or employed. அதாவது மொத்த லேபர் ஃபோர்ஸில் இப்போ ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சென்னையில் இப்போ மொத்தமாக 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருமே வந்து 15 to 59 இயர்ஸ்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே லேபர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா ஒரு 40 பேருக்கு தான் வேலை இருக்கும், மிச்சம் 60 பேருக்கு வேலையே இல்லைன்னா அவங்க 40 பேர் வந்து தே ஆர் எம்ப்ளாய்டு, மிச்சம் அவங்க வந்து தே ஆர் அன்எம்ப்ளாய்டு. ஸோ எம்ப்ளாய்ட் ப்ளஸ் அன்எம்ப்ளாய்டு ஈக்குவல்ஸ் த லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் தட் எக்கானமி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா என்ன?
percentage of the labor force without a job. நான் சொல்லல, so 60 by 100. So 60% தான் வந்து unemployed. Employed என்ன 40 by 100, 40% தான் அங்கே வந்து எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஸோ இதுதான் லேபர் ஃபோர்ஸில் இருக்க 2 பார்ட். ஓகே, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் இருக்குது, கரெக்ட். ஸோ அதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன? டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கூகுளில் 30,000 பேர் வெளியே வந்தாங்க பிகாஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு. ஸோ அந்த 30,000 பேர் தான் தே ஆர் ஸ்ட்ரக்சரலி அன்எம்ப்ளாய்ட். ஸோ டெக்னாலஜி மாறிடுச்சு, அந்த கம்பெனி மாறிடுச்சு, அதனால உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தேட் இஸ் கால் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் கம்பெனிஸ் ஒர்க்குங்க. அவங்களுக்கு நீங்கள் தேவை இல்லைன்னா நீங்கள் தேவையில்லை, அவங்க உங்களை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. தே டோன்ட் நீட் இட். அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ், மார்க்கெட் ரேட்ஸ் இதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ கூகுள் மாதிரி ஒரு பெரிய பணக்கார ஒரு கம்பெனியால் அந்த 30,000 பேரை வேலையில் வச்சுக்க முடியுமானா முடியும். பட் ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க பிகாஸ் தட்ஸ் ஹவ் கம்பெனிஸ் ஆர். தே டோன்ட் கேர் அபவுட் அஸ். ஸோ நம்ம தான் இஃப் யூ வாண்ட் டு பி ரீடெயின்ட் பை அ கம்பெனி, நம்மளோட கேலிபரை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம தான் வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ தேட் இஸ் கால் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ அடுத்த ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸுமே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி, கரெக்ட். நம்ம டேட்ஸ் மாறலாம், இயர் மாறலாம், பட் ஆனால் நம்மளோட ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது. லாஸ்ட் இயர்லேருந்துமே சரி, இந்த இயருமே சரி நம்ம பார்த்தோம் எட்டெக் கம்பெனி, எஜுகேஷனல் டெக்னாலஜி கம்பெனிஸ். நம்ம இப்போ பைஜூஸ் இவங்கெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக இப்போ வந்து ஜாப் கட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு ஸ்ப்ளர்ஜ் இருந்தது, எல்லாருமே ஆன்லைன் எஜுகேஷன், பைஜூஸ் அவங்களாம் கபன்னு பாப்புலர் ஆனாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அவங்களால லேபருக்கான சேலரியே கொடுக்க முடியல, அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்று தான் பண்ணுறாங்க, நிறைய நியூஸ் நம்ம கேட்குறோம். ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் இன்டெட்டட் அண்ட் தே ஹவ் கான் இன்டு அ ஸ்பைரல். ஓகேங்களா, ஸோ தேட் இஸ் வெரி வெரி காமன் now. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜினால நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால வர அன்எம்ப்ளாய்மெண்ட், அதனால இன்டியூஸ் ஆகிற அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா கேப் பிட்வீன் ஜாப் ஷிஃப்டிங். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, ஸோ அங்கேருந்து நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போனா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாருமே அதானே பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவாங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவாங்க, அங்கே வந்து செலக்ட் ஆன அப்புறம் தான் இங்கே வந்து பேப்பரே போடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டுட்டு பேப்பர் போட்டுட்டு 3 மாதம் இங்கே டைமை முடிச்சுட்டு அங்கே வந்து வேலையே இல்லை, இல்லாட்டி செலக்ட் பண்ணவங்கள வந்து அவங்க சேர்த்துக்கவே இல்லை, தே ஆர் ரீஅலைனிங் தியர் பாலிசிஸ், ரீஅலைனிங் தியர் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது மாதிரிலாம் நிறைய நமக்கு மெயில் வரும். அப்போனா நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அடுத்து எப்போ வேலைக்கு வருமோ, நம்ம வந்து நீங்கள் ஜாபில் இருக்கும் போது நீங்கள் இன்னொரு வேலைக்கு தேடினீங்கன்னா அப்போது உங்களோட வேல்யூவே வேறு. ஸோ அப்போ வந்து உங்களோட நீங்கள் கேட்குற ஹைக்கு கொடுப்பாங்க, நீங்கள் கேட்குற வந்து பொசிஷன்ஸ் கொடுப்பாங்க. யூ ஹாவ் அ பவர், யூ ஹாவ் அ ஹோல்ட் ஆன் தட் ஜாப் தட் யூ ஆர் சீக்கிங் ஃபார். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த குவிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்தாலே நம்மளோட வேல்யூவே குறைஞ்சிரும். அதுலேயும் 2 வருஷம் 3 வருஷம்லாம் இருந்தாலே யூ ஹாவ் டு கிவ் யுவர் வேலிட் ரீசன்ஸ், இல்லாட்டி you're just 1 in a million. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோவிட் டைம்லேயே நிறைய பேருக்கு வேலை போச்சு. அதுக்கப்புறமா இந்த ரிசெஷன் இப்போ யூஎஸ்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் கூகுள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸுங்க அசால்ட்டாக தேர் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, தேர் ஜஸ்ட் வேக்கிங் ஆஃப் பீப்புள். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் திருப்பி வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. நீங்கள் எதுவும் நீங்களாக வேலையை விட்டுட்டு போனால் அது உங்களுக்கான வேல்யூ ஒரு மாதிரி இருக்கும். அவங்களே உங்களை வேலையை விட்டு தூக்கினாங்கன்னா உங்களோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். அவங்க கேட்பாங்க, உங்கள் டீமில் 10 பேர் இருந்திருப்பாங்க, உங்களை மட்டும் ஏன் வேலையை விட்டு தூக்குனாங்க, அப்போ நீங்கள் அவ்வளோ ப்ரொடக்டிவாக இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ப்ரொடக்டிவிட்டி இருக்கா இல்லையா நமக்கு தான் தெரியும். யூ கான்ட் கோ ப்ரூவ் இட் டு எவ்ரிபடி unless you have the caliber to prove it for yourself. இல்லாட்டி அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட பேசிக் ட்ராபேக்ஸுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இப்போ இந்த கார்பரேட்டில், சாஃப்ட்வேரில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமன். நீங்கள் பெஞ்ச்லேயே வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது அவங்க கேட்பாங்க நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னு. அப்போ நீங்கள் சொல்ல முடியாதுல்ல நான் வந்து 2 வருஷம் பெஞ்ச்லேயே இருந்தேன்னு. That will be so demeaning. You lose your value, you lose your package preferences.
ஸோ அப்படி இருக்கும்போது you will be very very affected. Okay, so frictional unemployment is a very important cause. Okay, so next வந்து பார்க்கலாம் underemployment. ஸோ underemployment நம்ம பேசிக்லி எங்கே பார்ப்போம், நீங்கள் வந்து இந்த சைடு இந்த அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி எனிதிங் which is laid back, ஸோ அங்கே தான் நீங்கள் underemployment பார்ப்பீங்க. ஓகே, இல்லாட்டி பெரிய பெரிய டீம்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம், இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 15 பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தா that is called underemployed. மிச்சம் 5 பேர் வந்து they are underemployed. அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் வேலை, ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யணும்னா இவங்க எல்லாருமே சேர்ந்தா மொத்தமாக 5 மணி நேரத்துலேயே வேலை செஞ்சிட முடியும். பட் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து மாவு அரைக்கிற மாதிரி இந்த வேலையை அரைச்சி 10 மணி நேரம் செஞ்சாங்கன்னா there is no point. Where is the productivity? There is no quality in the job done, correct? So அதுதான் வந்து underemployment. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சரில் இருக்க பெரிய ட்ராபேக்கே அதுதான். நம்ம எக்கானமியில் அக்ரிகல்ச்சரில் தான் லேபர் ஃபோர்ஸ் வந்து 50% பேர் இருக்காங்க. ஆனால் அக்ரிகல்ச்சரில் தான் ஜிடிபி வந்து வெறும் 25% தான் இருக்குது. Okay, so 50% பேர் of our population is employed in agriculture, but their contribution to the GDP is merely half of it. So அப்படி இருக்கும்போது எங்கே productivity இருக்குது, where do we lack, where do we stand, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். So this is the main cause of unemployment and underemployment. Unemployment ஆச்சும் நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே, உனக்கு வேலை இல்லை, உனக்கு திறமை இல்லை, நீ வந்து இதை பில்ட் பண்ணிக்க, இந்த திறமையெல்லாம் நீ அட்ரெஸ் பண்ண, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் அட்ரெஸ் பண்ண முடியும். பட் நீ அன்எம்ப்ளாய்டே இல்லை, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீ அங்கே உட்காந்துட்டு உன்னால் எந்த ப்ரொடக்டிவிட்டியுமே இல்லாமல் at the end of the day நீ தான் லூசர். ஓகே, நீ லூசர், உனக்கான ஃபேமிலியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க லூசர். ஸோ அப்படி இருக்கும்போது you can't even address the cause. So underemployment is a very important thing which has to be monitored. Okay, and next வந்து involuntary. வாலண்ட்ரினா நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு வேலை வேண்டாம். இன்வாலண்ட்ரினா எனக்கு வேலை வேணும் ஆனால் எனக்கு வேலை இல்லை, அதுதான் வந்து இன்வாலண்ட்ரி. ஓகே, ஆக்டிவ்லி சீக்கிங் ஒர்க் பட் தேர் இஸ் நோ ஜாப். நீங்கள் ரொம்ப வெறித்தனமாக வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க பட் உங்களுக்கு வேலையே இல்லைன்னா that is called involuntary job, involuntary unemployment rather. Okay, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதுவும் நம்ம அக்ரி பிஸ்னஸில் எடுத்துக்கலாம், ஒரு சீசனல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அக்ரிலாம் நீங்கள் பார்க்கும்போது 6 மாதம் தான் அவங்களுக்கு வேலை இருக்கும், மிச்சம் 6 மாதம் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரிக்கு வேலை செய்கிறேன், நான் ஃபேக்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஸோ ப்ரெவலண்ட். அந்த டைமில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னா அந்த டைம் அவங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரிலையும் வேலை கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து தேல் ஹேவ் நோ சோர்ஸ் ஆஃப் மனி, கரெக்ட்? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம்மே இருக்காது, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலியோட ஸ்டேட்டஸே வந்து ரொம்ப ட்விண்டில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒரு பெரிய ட்ராபேக். ஓகே, ஸோ இது நம்ம நீங்கள் பார்க்கும்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசிக் டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு சில பேசிக் காசஸ் இருக்குங்க. பேசிக்னா என்ன, உங்களுக்கு படிப்பு இல்லை அதனால உங்களுக்கு வேலை இல்லை, அதுதான் வந்து ஒரு பேசிக் காஸ். அதை தாண்டி உங்கள்கிட்ட இன்னும் நிறைய உங்களுக்கு காசஸ் இருக்குது. லைக் உங்களோட காஸ்ட் சிஸ்டம் அப்படி இருக்கலாம், சில வீட்டில் வந்து வேலைக்கே போக வேண்டான்னு இருக்கலாம், சில இடத்துல வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கலாம், இந்த இடத்துல இவ்வளோ தான் வேலை இருக்குது ஆனால் உங்கள் ஏரியாவில் இவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னா 100 வேலை தான் இருக்குது, ஆனால் உங்கள் ஏரியாவில் 700 பேர் இருக்காங்கன்னா மிச்சம் 600 பேருக்கு வேலை இல்லை, பிகாஸ் அங்கே வேலை இல்லை, அதுதான் ரீசன். ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கலாம். அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ சீசனல் ஆக்குபேஷன், அதனால அவங்களால அவ்வளோ பாப்புலேஷனை அப்சார்ப் பண்ண முடியாமல் இருக்கலாம். அண்ட் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் அவங்களால அவ்வளோ பேரை அப்சார்ப் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இதை வந்து நீங்கள் சிஸ்டம் வைஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், உங்களோட பாலிசி வைஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அண்ட் உங்களோட கவர்மெண்ட் வைஸ் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுக்கான மெஷர்ஸ் என்ன, இதெல்லாம் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.